சரிடாப்பா. அப்ப வணக்கம். சரி, நாங்கள் 2வது அளவீட்டு கேள்விக்கு போவோம். அப்ப 1 மில்லிமீட்டரை விட குறைஞ்ச வாசிப்புகள் எடுக்கிறதுக்கு பயன்படுத்த போன்ற அளவீட்டு கருவிகள்ல நாங்க பார்க்க போறது என்னது? வேர்னியர் இடிக்குமானி. வேர்னியர் இடிக்குமானி. அடே, இது கொஞ்சம் கதைக்க வேணும். முதலாவது என்னன்றாரப்பா, இதுல இந்த வேர்னியர் இடிக்குமானியில முதலாவது கருவியின் படம், பிக்சர் தெரிஞ்சிருக்கணும். கருவியின் பிக்சர் தெரிஞ்சிருக்கணும். வேர்னியர் இடிக்குமானி எவ்வாறு இருக்கும் என்று இது தெரிஞ்சிருக்கணும். அதே நேரம் வேர்னியர் இடிக்குமானியில் இருக்கிற பாகங்களை உனக்கு என்ன செய்ய வேணும்? குறிக்க தெரிஞ்சிருக்க வேணும். பாகங்கள் குறிக்க தெரிஞ்சிருக்கணும். வேர்னியர் இடிக்குமானியில் இருக்கிற பாகங்கள் குறிச்சிருக்க தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு பாகங்களினுடைய தொழிற்பாடு தெரிஞ்சிருக்க வேணும். ஒவ்வொரு பாகங்களினுடைய என்ன தெரிஞ்சிருக்கணும்? தொழிற்பாடானது தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு பாகங்களினுடைய தொழிற்பாடு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப இப்ப நான் உனக்கு இல்ல படம் எல்லாம் கீறிக்கொண்டு கேளாது. நான் அதுல ஸ்கிரீன்ல போடுவேன் படம். சரி, நான் ஸ்கிரீன்ல படத்தை போடுவேன். ஓகே, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, வேர்னியர் இடிக்குமானியில இருக்கிற வேர்னியர் இடிக்குமானி ஃபர்ஸ்டா இப்படிதான் இருக்கும். ஓகே, என்னென்ன மாதிரி இருக்க போன்னு சொன்னாடாப்பா, அங்க பேர் மேல 2 இதுகள் பார்த்தா தெரியும். மேல 2, மெடது கீழே 2. ஒரு இது இப்படி இருக்கு, மெடது ஒரு படத்தை பாரு. முதலாவது அதுல மேல் நோக்கி இருக்கிற தாடைகள் 2 தாடைகள் இருக்கடாப்பா. நாங்க அத கூறா இருக்குது இல்ல, அதுக்குள்ளதானடாப்பா நாங்கள் என்னத்தை வைக்க போறோம்? நாங்கள் அளவுடி எடுக்க வேண்டிய ஆக்களை கொண்டு அதுக்குள்ள வைக்க போறோம். அதுக்குள்ளதான் வைப்போம். அதான் தாடைகள். சரியான அகத்தாடை எங்க மேலே இருக்கிறது அகத்தாடை, கீழே இருக்கிறது புறத்தாடை. என்னன்னு சொல்றதுனாப்பா, மேலே இருக்கிற தாடி அகத்தாடின்னு கதைக்கிறது, கீழே இருக்கிற தாடியை நாங்க என்ன கதைச்சு கொள்றதுனாப்பா, புறத்தாடை என்ற மாதிரி கதைச்சு கொள்றோம். மற்றது பார், உனக்கு இதுல பார்த்தா தெரியுது. அடுத்தது வந்து பார், பிரதான அளவுடை தெரியுது பார். ஒரு பிரதான அளவுடை என்ற ஒரு பெரிய இருக்கிற பெரிய அளவுட பிரதான அளவுடை தானடாப்பா. விளங்குது இல்லடாப்பா, பிரதான அளவு. அதே நேரம் அதுல ஒரு குட்டி அளவுடை ஒன்று இருக்கு, அது வந்து வேர்னியர் அளவுடை. வேர்னியர் அளவுடை குட்டி அளவுடை இருக்குது, வேர்னியர் அளவுடை. இந்த படத்தை பார்த்தோன்னே உனக்கு தெரியுதடாப்பா, என்ன தெரியுது? இந்த பிரதான அளவுடைக்கு மேல வேர்னியர் அளவுடை என்ன செய்து கொண்டிருக்குது? நகரக்கூடிய செட்டப்பில உருவாக்கி இருக்கிற கருவிதான் வேர்னியர் இடிக்குமானி. விளங்குது இல்லடா? என்ன நடக்குது? பிரதான அளவுடை மீது இந்த வேர்னியர் அளவுடை என்ன செய்யக்கூடிய மாதிரி, நகரக்கூடிய மாதிரி உருவாக்கப்படுகின்ற கருவிதானடாப்பாங்கிற வேர்னியர் இடிக்குமானி. மற்றது இந்த வேர்னியர் அளவுடைக்கு மேல சின்ன ஒரு ஸ்க்ரூ கொடுத்திருக்கிறான் பாரு, திருகு. சின்ன ஒரு லொக்ன்னு சொல்லலாம். சின்ன ஒரு திருகு, பூட்டுற சாமான் திருகு, நட்டு ஸ்க்ரூ மாதிரி கொண்டு கொடுத்திருக்கிறான். அதுக்கு பிறகு பேர் பின்னுக்கு இங்க பேர், இந்த பிரதான அளவுடைக்கு பின்னுக்கு பேர் சின்ன ஒரு சாமான் நீட்டிக்கொண்டு நிக்குது. சின்ன ஒரு கோல் மாதிரி ஒன்று, சின்ன ஒரு கம்பி மாதிரி நீட்டிக்கொண்டு நிக்குது. அவருக்கு தானடாப்பா பேர் ஆழம் அறியும் கோல். ஆழம் அறியும் கோல். அப்ப உனக்கு நான் இந்த படத்தை வச்சு சொன்ன விஷயங்களை வச்சு கொண்டு நீ ஓரளவு பிடிச்சிருக்கலாம். என்ன பிடிச்சிருக்கலாம்? இந்த வேர்னியர் இடிக்குமானி என்னத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது, என்னத்துக்கு பயன்படுத்தப்படுவது என்றா, முதலாவது நீள அளவீடுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுது. ஓகேடா, நீள அளவீடுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது. அதுலயும் எங்களுக்கு இந்த எஸ்லோன் பைப், இந்த உள்விட்டம் வெளிவிட்டம் துணியறதுக்கு இவர்களை பயன்படுத்துறது. எஸ்லோன் பைப் இருக்கு, அந்த சின்ன பிவிசி குழாய், எஸ்லோன் பைப் பிவிசி குழாய், ஒரு சின்ன பிவிசி குழாய். அந்த சின்ன பிவிசி குழாய் இந்த உள்விட்டம் வெளிவிட்டம் துணியறதுக்கு அவரை பயன்படுத்தலாம். ஓகே, மற்றது ஆழங்கள் துணிய வேண்டிய இடத்துல ஆழம் துணியறதுக்கு பயன்படுத்துறது. இந்த ஆழம் துணியறதுக்கு பயன்படுத்தலாமடா பைவர.
ஆழம் துணிகிறதுக்கு என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஆழம் துணிகிறதுக்கு பயன்படுத்தலாம். உள்விட்டங்கள் வெளிவிட்டங்கள் துணிகிறதுக்கு. மற்றது சிறிய பொருட்களினுடைய திக்னஸ் தடிப்புகளை துணிகிறதுக்கும் பயன்படுத்தலாம். தடிப்புகள் என்னது, ஒரு சின்ன ஒரு மெல்லிய மரக்குத்தின்ற தடிப்பு திக்னஸ் துணிகிறதுக்கும் பயன்படுத்தலாம் இவர்கள். ஓகே, அதாவது இப்ப நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு சொன்னாடாப்பா, இதுல இந்த என்னத்தை சொல்ல போறேன்னா, அதாவது 1 மில்லிமீட்டரை விட குறைஞ்ச வாசிப்பு எடுக்கிறதுக்கு பயன்படுத்துற கருவி வேர்னியர் அடிக்குமானி என்று சொல்லாமல் இப்படி சொல்லாம, அந்த இழிவெண்ணிக்க 1 மில்லிமீட்டரை காட்டிலையும் குறைவா இருக்கும். அதான் இந்த பொருள். இழிவெண்ணிக்கு எப்படி இருக்குமாடாப்பா, 1 மில்லிமீட்டரை காட்டிலையும் குறைவா இருக்கும். அதாவது லீஸ்ட் கவுண்ட், ஒரு கருவியால் எடுக்கக்கூடிய மிக குறைய வாசிப்புன்னு சொல்லணும். மிக குறைந்த வாசிப்பு, ஒரு கருவியால் எடுக்கக்கூடிய மிக குறைந்த வாசிப்புன்னு சொல்றேன். அந்த மிக குறைந்த வாசிப்பு 1 மில்லிமீட்டரை காட்டிலையும் எப்படியா இருக்கும், குறைவாத்தான் இருக்கும். அதாவது இழிவெண்ணிக்க குறைவா இருக்கும் என்றதை நான் மெயின் பண்றேன். இழிவெண்ணிக்க குறைவா இருக்கும். ஓகே, அப்ப உனக்கு இப்ப ஒரு படத்துல ஒரு இது ஒன்று வந்திருக்கு, சரியா? ஒரு இது வந்திருக்கு. அது ஒரு படம் பார்த்திருப்பேன், போட்டோ போட்டிருப்பேன். அதை பார்த்து நீ ஒருக்கா முடிவு பண்ணுவேன். அதுல இருக்கிற பாகங்கள் என்னென்ன மாதிரி என்னதுக்கு பயன்படுத்தலான்னு சொல்ல போறேன். முதலாவது அகத்தாடை. இங்க மேல இருக்கு, உள்விட்டங்கள் எடுக்க வேண்டிய இடங்கள்ல பயன்படுத்துறது அகத்தாடைகளை, சரிதானடாப்பா? வெளிவிட்டங்கள் எடுக்க வேண்டிய இடத்துல பயன்படுத்துறது புறத்தாடை, கீழே இருக்கிறதா. மற்றது ஆழங்கள் அளக்க வேண்டிய இடத்துல பார்க்க வேண்டியது என்னது, இந்த ஆழம் அறியுங்கோல். அதாவது இப்ப பொல்லுருளை, ஒரு சின்ன ஒரு பொல்லுருளைக்க உள்ளுக்குன்னு பொல்லுருளைன்ற உள் ஆழம் எவ்வளவு வந்து கண்டுபிடிக்கிறது. ஓகே, எல்லாம் செய்யலாம். பொல்லுருளைன்ற ஆழம் எவ்வளவு வந்து கண்டுபிடிக்கிறது பயன்படுத்தலாம் ஆழம் அறியும். மற்றது இந்த லொக் என்னது கிடக்குன்னு சொன்னாடாப்பா, சில வேலை அது வந்து என்னது பிரதான அளவுடைய மீது வேர்னியர் அளவுடைய நகர்த்தி கொண்டிருக்கேடாப்பா. என்னது, நீ இப்ப சரியா வச்சு போட்டு வடிவத்தை வச்சு போட்டு என்னது இதை பூட்ட வேணும்டாப்பா. பூட்டி போட்டு லொக்க பண்ணி போட்டு தான் இந்த கருவி எடுத்து போட்டு ரீடிங் எடுக்க வேணும். இல்லாட்டி அதை வந்து ஆட்டுப்பட்டு அந்த பிரச்சனைக்காண்டித்தான் அதுல லொக் கொடுத்து கிடக்குடா. அதுல லொக் கொடுத்துக்கிறேன், சரிதானே? ஓகே, இப்ப உனக்கு கருவி கிளியரா இருக்கும் நினைக்கிறேன். கருவியின் ஃபிகர் ஃபர்ஸ்டா கிளியரா இருக்கும் நினைக்கிறேன், பாகங்களும் கிளியரா இருக்கும் நினைக்கிறேன். இது முதலாவது நான் சொல்ல போறேன் வேர்னியர் அடிக்குமானில. முதலாவது வேர்னியர் அளவு தத்துவம். வேர்னியர் அளவு தத்துவம் பார்க்க வேணும், இது முக்கியம். அளவு தத்துவம் பார்க்க வேணும். ஓகே, வேர்னியர் அடிக்குமானில பார்க்க வேண்டிய பிரதான பிரச்சனை வேர்னியர் அளவுடைய தத்துவம். என்னண்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னான், பிரதான அளவுடைய மீது வேர்னியர் அளவுடைய நகரம். அப்ப பார், மெயின் ஸ்கேல் இருக்கும், வேர்னியர் ஸ்கேல் இருக்கா போகுது. இப்ப வேர்னியர் அளவுடைய தத்துவத்துல நான் என்ன செய்ய போறேன்னா, இப்ப உனக்கு நான் ஒரு கருவி ஒன்று எடுக்க போறேன். எப்படியான கருவி என்று சொன்னா, இது வந்து மெயின் ஸ்கேல் டிவிஷன். இது வந்து மெயின் ஸ்கேல் டிவிஷன். இது வந்து எம்எஸ்டி மெயின் ஸ்கேல் டிவிஷன். இது வந்து என்னது வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனா இருக்க போகுது என்று எடுக்கிறது. பாப்போம். இது மெயின் ஸ்கேல் என்ற சைவரும் வேர்னியர் ஸ்கேல் என்ற சைவரும் அப்படியா இருக்குது, ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தி நிலைக்குத்தாக இருக்கணும். ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தி இருக்கணும். பாப்போம். இப்ப மெயின் ஸ்கேல் பிடிக்க போறோம். மெயின் ஸ்கேல் பிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப இது என்னது 1 சென்டிமீட்டர். அப்ப விளங்குதா, மெயின் ஸ்கேல் வந்து எப்படியா இருக்குது. மெயின் ஸ்கேல் வந்து எங்கட நார்மல் ஃபிட்டூலரினுடைய இழிவெண்ணிக்கைக்கு ஒத்த ஆள் தான். நார்மல் ஃபிட்டூலர் என்ற அளவுடையமாய் தான் மெயின் ஸ்கேல் இருக்குது. என்ன மெயின் ஸ்கேல் டிவிஷன். மெயின் ஸ்கேல பார்த்தோம்னு சொன்னா எப்படி இருக்குது, நார்மல் ஃபிட்டூலரினுடைய எப்படி இருக்குது அந்த அதே அளவு திட்டம் தான் நீங்க அதுல எந்த மாற்றம் இல்ல பார். ஏன்டா சைவருக்கும் 1 சென்டிமீட்டருக்கு முறையில எத்தனையா பிரிச்சிருக்கிறானடாப்பா சொல்லு.
10 சின்ன சிறிய பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறான். அப்ப இழிவெண்ணிக்கை மெயின் ஸ்கேல் என்ற இழிவெண்ணிக்கை எவ்வளவு? லீஸ்ட் கவுண்ட் 1 மில்லிமீட்டர். முதல் படிச்சதானா 1 மில்லிமீட்டர் மெயின் ஸ்கேல் விளங்குது. இப்ப வெர்னியர் ஸ்கேல் எப்படி பிரிக்க போறோம் பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே 5 6 7 8 9 10. உனக்கு அப்ப இது 1 சொன்னது 10, அதாவது 10 மில்லிமீட்டர் விளங்குதா? 1 சென்டிமீட்டர் சொன்னது 10 மில்லிமீட்டர் விளங்குதல்ல? 10 மில்லிமீட்டர். அப்ப இதத்தை நான் 9 மில்லிமீட்டர். நான் சொல்ல போற விஷயத்த இதான் வெர்னியர் அளவுடை தத்துவம் என்று சொல்றது என்னண்டாடாப்பா, நாங்கள் நீளங்களை சமப்படுத்த போறோம். படியாக பிரதான அளவுடைய 9 மில்லிமீட்டர் உரிய நீள பகுதி வெர்னியர் அளவுடைய 10 பிரிவுகளுக்கு உரிய நீளத்தோட பொருந்துது. அப்ப 2 நீளத்தையும் என்ன செய்ய போறோம்? சமப்படுத்த போறோம். அவ்வளவுதான் திட்டம், வேற ஒன்றுமே இல்லை. 2 நீளத்தையும் என்ன செய்ய போறோம்னாப்பா? சமப்படுத்த போறோம். அவ்வளவுதான் திட்டம், இல்ல வேற ஒன்றுமே இல்ல கதைக்கிறது. அப்ப பிரதான அளவுடைய எத்தனை பிரிவு? 9 பிரிவு. பிரதான அளவுடைய 9வது பிரிவு தானடாப்பா. மெயின் ஸ்கேல் எத்தனையாவது பிரிவு? 9வது பிரிவு. 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 9வது பிரிவு. 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன் எத்தனையோட பொருந்ததோ 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்ததுடாப்பா. விளங்குதா? அப்ப இப்படி நாங்கள் எடுக்கிற அளவு திட்டத்தை தான் சொல்றது வெர்னியர் அளவு திட்டம். அதாவது பிரதான அளவுடை திட்டத்தையும் வெர்னியர் அளவுடை திட்டத்தையும் சமப்படுத்த போறோம். நீளத்தை சமப்படுத்த மாட்டாங்க, வேற அதுல ஒன்றுமே இல்லை. நீளத்தை தான் சமப்படுத்த, வேற ஒன்றுமே இல்லை. அப்ப 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்தது என்ன? இந்த துண்டை நான் கொஞ்சம் விளக்கமாக்குற போறோம். இவ்வளவு துண்டை நான் கொஞ்சம் விளக்கமாக்குற போறோம். எங்க இதுல எடுத்துக்கிற போறோம். கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். இது வெர்னியர் சைவர், இது பிரதான அளவுடைய சைவர். இது பிரதான அளவுடைய முதலாவது பிரிவு, இது வெர்னியர் அளவுடைய 1வது பிரிவு. விளங்குதா? இந்த இவ்வளவுத்தையும் நான் என்ன செய்யறேன்? கொஞ்சம் பெருசாக்கி கீறி இருக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவுத்தையும் கொஞ்சம் பெருசாக்கி கீறி இருக்கிறேன்டாப்பா. ஓகே, இப்ப உனக்கு இவ்வளவு நீளம் என்னன்னு தெரியும் சொல்லாம. இவ்வளவு நீளம் என்னது? 1 மில்லிமீட்டர். ஏன் அத்தனை சொன்னான் முதலாவது. இந்த பார், மொத்தம் 10 மில்லிமீட்டர் என்று சொன்னா ஒரு பிரிவு 1 மில்லிமீட்டர். அப்ப இவ்வளத்தையும் கண்டுபிடிக்கலாமா? இவ்வளவும் எனக்கு தெரியுமா? இவ்வளவு தெரியாது. அப்ப இவ்வளவும் எனக்கு தெரியாது. அப்ப இதைத்தான் நான் சொல்ல போறேன். அப்படி எக்ஸ் என்று சொல்ல போறேன். விளங்குதா? எக்ஸ் என்று சொல்றேன். ஓகே, அப்ப இவ்வளவு எக்ஸ் என்றா இவ்வளவு என்னன்னு சொல்லலாம்? 1 எக்ஸ் என்று சொல்லலாமா இல்லையா? இவ்வளவும் அவ்வளவு சொல்லலாம். 1 எக்ஸ் என்று சொல்லலாமாடா? 1ல இருந்து மொத்தம் 1 மில்லிமீட்டர்ல இருந்து எக்ஸ் கழிக்க. அப்ப கூட்டினா இவ்வளவு ஒன்று வர போது. அப்ப விளங்குதல்ல? 1 எக்ஸ். ஆக மொத்தத்தில இப்ப உனக்கு நான் கதைக்க போற விஷயம் தெளிவா இருக்க வரும். இந்த விஷயம் வெர்னியர் அளவுடைய நகர்த்தேக்க வெர்னியர் அளவுடைய முதலாவது பிரிவு பிரதான அளவுடைய முதலாவது பிரிவோட பொருந்தது. பொருந்துறதுக்கு எவ்வளவு தூரம் நகர்த்தப்பட வேணும்? 1 எக்ஸ் தூரம் நகர்த்தப்பட வேணும். இங்க விளங்குதாடா? வெர்னியரினுடைய முதலாவது பிரிவு பிரதான அளவுடைய முதலாவது பிரிவோட பொருந்துறதுக்கு எவ்வளவு தூரம் நகர்த்தப்பட வேணும்? 1 மில்லிமீட்டர் 1 எக்ஸ் மில்லிமீட்டர் தூரம் நகர்த்தப்பட வேண்டும். அப்ப இந்த 1 எக்ஸ் மில்லிமீட்டர் எனப்படுவதுதான் என்னது? எங்களை இந்த வெர்னியர் அடிக்குமானினுடைய இழிவெண்ணிக்கை. விளங்குது?
அது பாருங்க அந்த இழிவன்னிக்கு நான் சொன்ன முதல்ல 1 மில்லிமீட்டரை விட குறைவா தான் இருக்கும். சரிங்களா? நம்ம 1 மில்லிமீட்டர்ல இருந்து எக்ஸ்ட்ரா கழிக்கிறோம்டா 1 மில்லிமீட்டர்ல இருந்து ஒரு குறித்த பகுதி அடிபட்டு போனா 1 மில்லிமீட்டரோட குறைவு தானே, அது குறைவுதான். அப்ப 1 மில்லிமீட்டரை விட குறைஞ்ச வருமானம். இழிவன்னிக்கு என்று சொல்றது என்னது? வேர்னியருடைய முதலாவது பிரிவு பிரதான அளவுடைய என்ற முதலாவது பிரிவோட பொருந்துறதுக்கு எவ்வளவு தூரம் நகர்த்தப்பட வேணுமோ அதுதான் இழிவன்னிக்கை. அதுதான் இழிவன்னிக்கை. ஓகே, இது அளவிடை தத்துவம் முதலாவது. இது கன்செப்ட். நான் இதுல போடுறேன். இது வந்து என்னது? கன்செப்டுக்குரிய படம். இது கன்செப்ட விளங்குறதுக்கு உனக்கு நான் போட்ட விஷயம். கன்செப்ட விளங்குறதுக்கு. ஓகே, அப்ப உனக்கு இந்த இழிவன்னிக்க காண வேணும்டா என்னத்தை காண வேணும்? எக்ஸ காண வேணும். ஏனண்டா ஒன்றில இருந்து எக்ஸ கழிச்சு விட்டா லீஸ்ட் கவுண்ட் வேற தெரியுது இல்லடா. அப்ப லீஸ்ட் கவுண்ட் காண வேணும்னு சொன்னா எக்ஸ் காண வேணும். எக்ஸ் தெரியும் சொன்னா இழிவன்னிக்க காணலாம் என்ற ஒரு ஐடியா உனக்கு வருது. அப்ப இழிவன்னிக்கு என்ன சொல்லி போட்டேன்? வேர்னியருடைய முதலாவது பிரிவு பிரதான அளவுடைய முதலாவது பிரிவோட பொருந்துறதுக்கு எவ்வளவு தூரம் வேர்னியர் அளவுடையானது நகர்த்தப்படுதல் வேண்டும் என்றதுதான் என்ன சாமா? இழிவன்னிக்கை. என்றதான் என்ன சாமாடாப்பா? இழிவன்னிக்க கதை. விளங்குதானே? என்றதான் இழிவன்னிக்க கதை. அப்ப இழிவன்னிக்க காணவன் மட்டும் சொன்னா எக்ஸ் தெரியா தனியா நிக்குது. அப்ப இங்க எக்ஸ காணவன். அப்ப இந்த எக்ஸ காண்றதுக்கு தான் வேர்னியர் அளவு தத்துவத்தை பயன்படுத்த போறோம். 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 10 வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்துதல் நிபந்தனை இருக்கு இல்லடாப்பா. இந்த நிபந்தனையை பயன்படுத்தி எக்ஸ காண போறோம். அப்படியேடாப்ப அவர் இதுல இருந்து என்ன செய்ய போறேன்டா 9 தர ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஒரு பிரதான அளவுடைய பிரிப்பு நீளம் எவ்வளவுடாப்பா? 1 மில்லிமீட்டர் சமன் 10 தர ஒரு விஎஸ்டி. இந்த ஒரு விஎஸ்டி என்று சொல்றதான் அப்ப ஒரு வேர்னியர் அளவுடைய பிரிப்பு நீளம். அதான வச்சுக்கலாம் எக்ஸ் வச்சுக்கலாம். விளங்குது என்ன? ஒரு வேர்னியர்ல விட பிரிப்பு நிலையத்தை தானே நம்ம எக்ஸென்ட் வச்சிருக்கோம். அதான் ஒரு விஎஸ்டி. அதுக்கு பயில நான் ஒரு விஎஸ்டி என்று போடலாம். நீ எக்ஸெப்ட் பிரதி பிரச்சனை இல்லை. சுருக்கினா அப்படி வரப்போதும் 9 மில்லிமீட்டரின் கீழ் 10 என்று வரப்போது இஸ் ஈக்குவல் டு ஒரு விஎஸ்டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான் எக்ஸ். விளங்குதா? இந்த ஒரு விஎஸ்டி என்று சொல்றதான எக்ஸ். அப்போ 9 கீழ் 10 மில்லிமீட்டர் அவ்வளவு விடாப்பா 0.9 மில்லி. ஆகவே லீஸ்ட் கவுண்ட் இழிவன்னிக்கு சொல்றது எவ்வளவு? இழிவன்னிக்கு சொல்றது எவ்வளவு தூரம்? அப்போ ஒன்றில இருந்து இழிவன்னிக்கு எவ்வளவு தூரம்? 1 சய எக்ஸ். 1 சய எக்ஸ் எவ்வளவு? 1 சய 0.9 சமண எவ்வளவு? 0.1 மில்லிமீட்டர். இந்த இழிவன்னிக்கு என்று சொல்றது 1 மில்லிமீட்டரை காட்டிலையும் குறைவான இழிவன்னிக்கு தான் எவ்வளவு? 0.1 மில்லிமீட்டர். நான் சொன்ன பிட்டூலரை காட்டிலையும் பிட்டூலர்ல இருக்கிற இழிவன்னிக்கு எவ்வளவு? 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டரை விட குறைந்த இழிவன்னிக்கு தான் வருது. எங்க வேர்னியர் அடிக்குமா இல்ல? விளங்குதா? 0.1 மில்லிமீட்டர். முதலாவது நான் இது உனக்கு இது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவில சொன்னானடா. இப்ப சிலதுகள் பயோ படிக்கிறதுக்கு அதுகளுக்கு என்னது இப்படி சொன்னா சிலதுகள் விளங்காதுன்னு நினைக்கிறேன். மேத்ஸ்ல சொன்னா விளங்காது. அப்ப அதுகளுக்கு ஒரு ஃபார்மேட் பேட்டர்ன் ஒன்று கொடுக்க போறேன். இப்ப எப்படின்னு சொன்னா ஒரு பேட்டர்ன் ஒன்று கொடுக்க போறேன். இப்ப என்னன்னு கொடுக்க போறேன்டா லீஸ்ட் கவுண்ட்க்கு நான் என்ன ஒரு சமன்பாடு கொடுக்க போறேன். ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருந்து ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கழிக்கிறதுக்கு லீஸ்ட் கவுண்ட் சமன். அதான் நான் அதுலயும் எழுதியிருக்கிறேன். ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருந்து ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கழிக்கிறதுக்கு என்னது சமன் என்று எழுதியிருக்கிறேன். அதைத்தான் அதுலயும் எழுதியிருக்கிறேன். 1 சய எக்ஸ். இனி ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சு கொள்ளலாம்னு சொன்னோம். ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எப்படி கண்டுபிடிச்சு கொள்ளலாம்னு சொன்னா எத்தனை இல்ல ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கண்டுபிடிச்சு கொள்றதுக்கு எத்தனை என்ன ஈக்குவேஷன் கொடுக்க போறேன்னு சொன்னா என்ன ஈக்குவேஷனை கொடுக்க போறேன்டா n சய ஓராவது
மெயின் ஸ்கேல் டிவிஷன் என் வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்துற மாதிரி ஒரு கருவி வந்தா எங்களுக்கு ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் என்று சொல்றது n-1 கீழ் n MSD ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன். இது விளங்க வேணும். அதாவது ஃபுல் இதுவும் மேத்தமெட்டிக்கல் தான் நடப்பாங்க. அதாவது இழிவெண்ணிக்கைன்னு சொல்றது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருந்து ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனா கழிக்க வாரது இழிவெண்ணிக்கையாக இருக்கும். நான் மேத்ஸ்ல சொன்னால் இப்ப உனக்கு தியரி வைஸா சொல்றேன். இழிவெண்ணிக்கைன்னு சொல்றது ஒரு மெயின் ஸ்கேல், அதாவது ஒன்று சொல்றது என்ன ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு தான் சமன். என்ன எக்ஸ் சொல்றது விஎஸ்டி எக்ஸ் 100 0.9 சொல்லி 0.9 சொல்லி அதுல போய் இப்ப கழிச்சினா அப்ப 0.1 வருது இழிவெண்ணிக்கை. அப்ப லீஸ் கவுண்ட் சொல்றது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருந்து ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கழிக்கிறது சமம். என்னது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருந்து ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கழிக்கிறது சமம். இப்ப எங்கட கருவி இப்படி இருக்குதுன்னு சொன்னா 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 10 வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்துற மாதிரியான இந்த கருவி இருக்குது. 9 சொன்னா 10 விட 1 குறைவு. சோ இதுல n இருந்தா இதுல n-1 n-1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் n வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்துச்சுன்னு சொன்னா ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யறது? எத்தனை மெயின் ஸ்கேல் டிவிஷன் எத்தனை வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்துன்னு போட்டு ஒரு சமன்பாடு நீளத்தை சமப்படுத்த ஒரு சமன்பாடு. அந்த சமன்பாட்டை வச்சுக்கொண்டு நீ என்னத்தை கண்டுபிடிக்க போறாப்பா? வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கண்டுபிடிச்சு ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருந்து வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கழிச்சு இழிவெண்ணிக்கையை காண போறேன். அவ்வளவுதான் கதை. அப்ப இவ்வளவு வேலை செய்ய வேணுமோன்னு கேட்பேன். இழிவெண்ணிக்கை காண்றதுக்கு என்ன இவ்வளவு வேலை செய்ய வேணுமோன்னு கேட்பேன். இவ்வளவு வேலை செய்ய வேணுமோ? ஈஸியா செய்யலாம். அடுத்த இன்னொரு தியரி வைஸா சொல்றேன். இழிவெண்ணிக்கை காண்றதுக்கு இன்னொரு சமன்பாடு இருக்குது. ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனின் கீழ் நம்பர் ஆஃப் வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் நம்பர் ஆஃப் வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன், அதாவது எத்தனை வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்குது. இங்க பார் 0.1 எனக்கு இழிவெண்ணிக்கை வருது. எனக்கு ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஒரு பிரதான அளவுட பிரிப்பு நீளம் 1 மில்லிமீட்டர். எத்தனை வேர்னியர்ல விட பிரிப்புகள் இருக்குது 10. அப்ப 1 போட்டு 10 பிரிச்சாலும் கூட வரும் 0.1 வருதுடா. விளங்குதுடா. 1 போட்டு 10 பிரிச்சாலும் 0.1 வரும். அப்ப 1 சொல்றது என்னது? ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் என்னன்னு சொல்றது நம்பர் ஆஃப் வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ். விளங்குதா? நம்பர் ஆஃப் வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ். அப்ப எத்தனை? 10. அப்ப 1/10 என்றாலும் என்ன வரும்? அப்ப 0.1 வரும். விளங்குதா? அப்ப 2 மெத்தட் இருக்குது இழிவெண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்று, ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருந்து ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கழிச்சா வாரது இழிவெண்ணிக்கை. எங்க வேர்னியர் அளவு அடிக்குமானு இல்லையா? அதே நேரம் சரியா? அதே நேரம் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனின் நம்பர் ஆஃப் வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் இப்படி போட்டாலும் வரப்போறது எங்களுக்கு இழிவெண்ணிக்கை தான். விளங்குதா? அப்ப இழிவெண்ணிக்கை காணும் முறை. வேர்னியர் அளவு திட்டம் சொன்னால் வேர்னியர் அளவு திட்டத்தில இருந்து வேர்னியர் அடிக்குமான இழிவெண்ணிக்கை எடுக்கிறது என்ன? எப்படி?